ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்த மாதிரி நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுடைய கண்டினியூட்டி தான். பிகாஸ் இன்றைக்கி மார்னிங் 10 o'clock ஷார்ப்பாக அப்புறமா வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் இவருடைய வீடியோஸ் தான் வந்து அழகாக கொடுத்தாரு. 10 o'clock ஷார்ப்பாக கொடுத்துட்டாரு. ஸோ உடனே வந்து கேட்டாச்சு என்னென்ன வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பேசிக் லெவலில் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லைஃப் மூமெண்ட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் அது வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் நியூஸை மட்டும் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிடுறேன். இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. பிகாஸ் ஒரு 34 minutes வீடியோ அது ஆக்சுவலாக. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜாக நீங்கள் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம லக்ஷ்மி பிரியா ஃபஸ்ட்டு என்ன எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, ஸோ சாமியும் நீங்களும் ஏன் வரல, ஒன்றா வந்திருக்கலாமே அப்படின்னு. பட் அதுக்கு பிஃபோர் தட் நம்ம அசார் சொல்லிட்டாரு, 2 பேரையும் நான் சேர்த்து வச்சு எடுக்கணும்னு நான் கமிட் பண்ணலைங்க. ஸோ தனித்தனியாக தான், பட் அது எப்போ டைமிங் வருதோ அதை நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து கரெக்டாக இன்டர்வியூ ஓப்பனிங்லேயே அவர் அதை சொல்லி தான் ஆரம்பித்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆன்சரபுளும் அவங்க வந்து இன்டர்வியூ மிட் டைமில் வந்து கொஷின் கேட்கும்போது சாமி ஏன் வரல அப்படின்னு எல்லாரும் தெரியும், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க அப்படின்னும் போது அவங்க கிளியர் கட்டாக சொன்னாங்க. அவர் ஆஸ் ஆஃப் நோ ஹைதராபாத் ஷூட்டில் இருக்கார். ஸோ அதனால் அவர் வந்து வர முடியாது. அவைலபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அவரும் கண்டிப்பாக வந்திருப்பார். ஸோ அதுதான் வந்து எங்களுக்குள்ளே இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் எதுவும் வந்து அவாய்ட் பண்ணலை அப்படின்றது இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்காங்க, டைரெக்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகைன் வந்து சுவாமி லக்ஷ்மி பிரியா இஸ் அ மேஜிக்கல் பேர். ஸோ அப்படின்னு கேட்கும்போது எஸ், கண்டிப்பாக இதுக்கு முழுக்க காரணம் வந்து டைரக்டர் பிரவீன் சார் தான். அவருடைய மேஜிக், அதாவது ஸ்க்ரீனில், அதாவது சீரியலில் வரும்போது நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த 15 days வந்து அவர் மோல்ட் பண்ணுவார். நாங்கள் எப்படி பண்ணணும், எது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே வருவோம். மோஸ்ட்லி நாங்கள் ஹை கான்டாக்ட்ஸ் மூலிமா தான் பேசுவோம், ரொமான்ஸை வந்து ஷேர் பண்ணுவோம். அதை வந்து விஜய் அழகாக கேப்சர் பண்ணிப்பார். ஸோ இது 2 பேருக்குமே நாங்கள் வந்து அந்த 15 days வந்து அவர் எங்களை மோல்ட் பண்ணிட்டு வருவார். ஸ்க்ரீனில் ஒரு சில சீனில் நாங்கள் எப்போ வரும் நாங்களே வெயிட் பண்ணுவோம், லைட் கேமரா ஆக்ஷன் அதெல்லாம் வந்து ஷெடியூல் பண்ணி விடுவோம். என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படி அந்த டைமில் கேட்பார். பட் ஸ்க்ரீனில் வரும்போது அது வேறு லெவல் ரியாக்ஷனில் கொடுக்கும். அது வந்து ஆடியன்ஸை வந்து மேலும் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அதாவது விஜய் என்ட்ரிலேருந்து என்னுடைய சீன்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் அப்படியே எப்படி லவ் சொல்கிறது அந்த ஸ்பேஸ் எல்லாமே நான் லேர்ன் பண்ணிவிட்டு வந்து ரியலிட்டிக்காக கொடுக்கணுன்றதால இந்த மேஜிக்கல் பேர் வந்து ஆடியன்ஸ் மைண்டில் நின்றுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது ஹேட்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ நானும் நீங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்னு மேபி என்ன ரிலேஷன்ஷிப்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னை எம்ஜிஎம்மில் பார்த்தீங்க, நான் உங்களை பார்த்தேன். ஸோ உங்களுடைய ஹானஸ்ட் பிஹேவியர் இருக்குது, என்னுடைய ஹானஸ்ட் பிஹேவியர் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸ்டில் நான் ஒரு நல்ல பாண்டிங் போயிட்டுருக்கு. இப்போ மற்றவங்க உங்கள் கேரக்டர் டேமேஜ் பண்ணி இல்லை என்னுடைய கேரக்டர் டேமேஜ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லி அதை நான் பிளைண்டாக வந்து பிலீவ் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா. ஸோ நான் வந்து அவங்கள வந்து சென்ஸ்லெஸ் பீப்புள் தான் சொல்லிவிட்டு அதை வந்து ஹேட்டர்ஸை கலந்து போவேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டு க்ரோத் இருக்கா, நம்ம அதை நினச்சிட்டு இருந்தால் வேலைக்காகன்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து உங்களுடைய மகாநதி வெசல் எப்படி இருக்குது. ஸோ மூவிஸ்லேருந்து சீரியல் வந்திருக்கீங்க. உங்களுடைய ஆஸ் ஆஃப் நோ எனக்கு வந்து ஆடியன்ஸ் கிடச்சிருக்காங்க. ஒரு ட்ரெண்டில் வந்து ஹைக்கில் இருக்கக்கூடிய ஹீரோஸ்க்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நான் அந்த மாதிரி வந்து மகாநதியை வந்து உணர்றேன். ஸோ அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுவும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ பனிக்குட்டி காவேரியா, ஸோ மகாநதி காவேரியா, கண்டிப்பாக மகாநதி காவேரி தான். பிகாஸ் அவங்களுக்கு டேர்ன் ஓவர், அதாவது வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் ஃபேமஸ் ஆனது வந்து இந்த சீரியல் தானே. ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி மூவியில் எந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஜெய்பீம் கேரக்டரில் ஸோ அந்த குட்டி பொண்ணோட அம்மா அப்போ கேஸ்க்காக வாதாடுவாங்க. ஸோ ப்ரெக்னன்சி கேரி பண்ணுற மாதிரி அதை வந்து நான் நினச்சே வாழ்ந்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ரோல் இருந்தால் நல்லா செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மாதிரி சான்சஸும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூவிஸில் வந்து ஒரு அப்ளிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ஃப்ளோவில் வந்து எதெல்லாம் பிடிக்கும் என்னென்னு ஃபாஸ்ட்டாக கேட்டுருக்கும்போது அப்போ வந்து உங்களுடைய மேரேஜ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான் உங்களுக்கு. ஸோ ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க, எனக்கு லவ் மேரேஜ் தான். இந்த மாதிரி பையன் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. கடவுள் அனுப்புவார், நான் அதை கேதர் பண்ணிப்பேன். ஸோ அவருக்கு நான் எப்படி இருப்பேன்னா, இதுதான் உனக்கு, என்னுடைய லவ் ஃபுல்லாக உனக்கு தான், இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்ற மாதிரி நான் இருப்பேன் அப்படின்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பிடிச்சவங்க நேர்லேயே தப்பு பண்ணாலும் அதை என்னால் அப்செப்ட் பண்ண முடியாது. அவங்களுக்காக நான் வந்து பரிந்து பேசி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் நான் இருப்பேன்றதை தெளிவாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதான் ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே. மற்றது எல்லாமே ஜென்ரல் நார்மல் கொஸ்டின் தான். ஓகேவாங்க. ஸோ இதான் நெக்ஸ்ட் ஒரு வீக் வந்து பார்ட் 2 போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் அதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்ததுனால நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.